மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். உங்களுடைய நினைவெல்லாம் உங்க ஜெபத்திலையும் உங்க வார்த்தையில் இருக்கக்கூடாது. ஜெபத்தை கேட்கிற தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். பிலீவ் த லார்ட் ஹூ ஆன்சர்ஸ் ப்ரேயர், நாட் இன் யோர் ப்ரேயர். நிறைய பேர் ஜெபத்து மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஜெபத்தை கேட்கிற தேவன் மேல நம்பிக்கை வையுங்கள். அதிக வசனிப்பினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவன் கத்துனா தான் கேட்பாருன்னு நினைக்கிறான். நீ கத்த வேணாம், நீ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு இன்னது தேவை என்பதை உன் பிதா அறிந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட தேவனோட நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறன்னா, நீ சொல்லி தெரிஞ்சுக்கிற தேவன் இல்லை, நீ சொல்லாததெல்லாம் தெரிஞ்சிருக்கிற தேவன்ட்ட நீ பேசுற. when it comes to prayer, ஜெபம்னும் போது யார்கிட்ட பேசுறோன்றது தெரிஞ்சு பேசு. ஆண்டவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு அவர்கிட்ட பரிதாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ப்ரேயரில் புலம்பாத. நீ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே உன் தேவைகளை அறிந்த தேவன். நீங்கள் ஜெபம்னு வரும்போது அது ஒரு இன்சைட் ஜாபாக இருக்கணும். அது உள்ள என் மனசுக்குள்ளே நடக்கிற அந்தரங்கத்தில் நடக்கிற ஒரு உரையாடலாக இருக்கட்டும். அந்தரங்கத்தில் பிதாவை பார்த்து நான் பேசும்போதே வெளியரங்கமான சில மாற்றங்கள், அற்புதங்கள் நடந்தே ஆக வேண்டும். ப்ரேயர் இருவருக்கு நடுவே, மறைவிலே, அந்தரங்கத்திலே, ஒளிப்பிடத்திலே நடக்க வேண்டிய ஒரு வேளை. அறையை பூட்டு என்று சொல்லுகிறார். அறையை பூட்டு, அறையை பூட்டி உள்ள பேசு. நான் சொல்கிறேன், சம் ப்ரேயர்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ் ஆர் சைலண்ட் ப்ரேயர்ஸ். பல நேரங்களில் மிக வல்லமையான ஜபங்கள் எல்லாம் அமைதலாய் நடந்து முடிந்திருக்கிறது, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது. சைலண்ட் ப்ரேயர்ஸ், உள்ள நடக்கிற அமைதலா தேவனோட பேசுகிற நேரங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை, அசைவுகளை வெளியே கொண்டு வருகிறது. சைலண்ட் ப்ரேயர்ஸ். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி காலை எழுந்து வராரு. எழுந்திருக்கும்போது வேலைக்காரன் வெளியே போய் பார்த்தா இராணுவம் சூழ்ந்து இருக்கிறது, மலையை சுற்றி இராணுவம். அப்படி சூழ்ந்து இருக்கும்போது வேலைக்காரன் ஐயோ என்ன ஆகும் அப்படின்னு பயந்து போய், நானும் தீர்க்கதரிசியும் இருக்கிறோம், இத்தனை பேர் சூழ்ந்து வந்துட்டாங்களே, நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, அவ்வளோதான், நம்ம பிழைக்க முடியுமான்னு பயப்படும் போது அங்கே தீர்க்கதரிசி ஒரு சின்ன ஜபத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பார்க்கிறதை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். ஒரு ஸ்மால் ப்ரேயர். நான் பார்க்கறதை அவன் பார்க்கும்படி கண்களை திறக்க. அவ்வளோதான், அக்கினிமயமான ரதங்கள் நிற்கிறதை அவன் பார்க்கிறான். பவர்ஃபுல் திங்ஸ் ஹேப்பன் த்ரூ அ ஸ்மால் ப்ரேயர்ஸ். சின்ன சின்ன ஜபங்களினாலே மிகப்பெரிய அசைவுகளும் அற்புதங்களும் நடந்திருக்கிறதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற பண்ணுற ப்ரேயரெல்லாம் மாடலாக வைக்காதீங்க. கர்த்தர் கற்றுக் கொடுக்குற ஜபங்களை மாடலாக வைங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் இயேசு வாழ்ந்த காலத்தில் சிலர்லாம் இப்படி தான் மாடல் ப்ரேயரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ப்ரேயர் எப்படி இருந்துச்சுன்னா, வீதிகளின் சந்திகளில், ஆலயங்களில் அஞ்ஞானிகளை போல் அதிக வசனங்களை பேசுகிற ஜபங்கள் தான் இருந்துச்சு. இயேசு சொல்லிட்டார், இந்த ஒரு மாதிரி நீ ஜபம் பண்ணாதுன்ட்டார். என்றைக்குமே ப்ரேயர் அப்படின்றது இன்னொருத்தங்களை பார்த்து பண்ணுறதா இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற ரெவலேஷன்லேருந்து நடக்கிறதா இருக்கணும். ப்ரேயர் ஜபம் உங்களுக்கு இருக்கிற கர்த்தரை குறித்த புரிதலிலும் வெளிப்பாட்டிலும் அறிவிலிருந்து உங்கள் ஜபம் தொடங்கணுமே ஒழிய, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றதுக்காக இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் டயர்டாயிருவீங்க. நிறைய பேர் ஜபத்தில் சோர்ந்து போனதை பார்த்துருக்கேன். ஏன் தெரியுமா? ஒருத்தர் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்கள மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறது. அது அவங்களுக்கு பழகியிருக்கும், உங்களுக்கு அது பழக்கம் இல்லை. நீங்கள் அதை செய்யக்கூடாது. உங்களில் முடிஞ்சதான் நீங்கள் செய்யணும். இன்னொருத்தரை போல் நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாது. ஜிம்முக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ண போனவங்களுக்கு தெரியும். எடுத்தோன்னே பார்த்தா ஓவர் வெயிட்டை வச்சு மற்றவங்க செய்கிறான்னு செஞ்சுட்டு 4 நாளைக்கு கையை தூக்க முடியாது, சரிங்களா? அப்போ தூக்குறப்ப எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்படின்னு தூக்கிட்டு போனால் அடுத்த நாள் காலையில் தான் வலி என்ன ஆகுது. உனக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வளரணுமே ஒழிய, மற்றவங்க உபவாசம் போடுறதுக்காக நீங்கள் போடாதீங்க. மற்றவங்க இப்படி பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுடைய ப்ரேயர்லாம் எங்கே நடக்கணும்னா, உள்ள அந்தரங்கத்தில் நடக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ப்ரேயர்லலாம் நீங்கள் எப்படி மோட்டிவேட் ஆகணும்னா, உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கறத பார்த்து அடுத்தது ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரேயருக்கு ஆன்சரை பார்த்து அடுத்தது ஜெபம் பண்ணுங்க. வெளிப்பாட்டில் வளருங்க, உறவிலே வளருங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ப்ரேயர் பண்ணாமல் யாரும் இருக்கக்கூடாது. ப்ரேயர் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஜபம் என்பது நல்லது. ஜபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. வேதம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுறதை பற்றி வேதம் பேசுது. ஆனால் அந்த ஜபத்தை சரியாக பண்ணோன்னா கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கிற இடங்களில் மாற்றம் உண்டாய ஆக வேண்டும். எந்த பகுதிக்காக, எந்த சூழ்நிலைக்காக, எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஜபம் கட்டாயம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஸோ இயேசு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு சொன்னார், மாயக்காரரை போல் ஜெபம் பண்ணாதீங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, மாயக்காரரை போல ஜபம் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளியரங்கமாக ப்ரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இன்னர் ப்ரேயருக்கு ஃபோக்கஸ் பண்ணு.
ப்ரேயரில் நீ என்ன போஸ்டரில் பண்ணுற. இன்றைக்கெலாம் சில பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் தான் ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணால் அது என்னவாகவே தெரியாது. என்ன மரியாதை இல்லாமல் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நீங்கள் முழங்கால் போட்டு தான் பேசுவீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட யார் மாதிரி வர சொல்லணும்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா வேணும். அப்பா முன்னாடி எப்படி வரணுமோ அப்படி வாங்க. நீங்கள் முழங்காலே போடாதீங்கன்னு நான் சொல்ல. போட முடிஞ்சால் போடுங்க, போட முடியலன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே முழங்கால் போடுறீங்களா இல்லையான்றது மேட்டர் இல்லை, ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையான்றது தான். இன்றைக்கி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்காம தேவையில்லாததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். சரிங்களா? அது என்ன அந்த சிஸ்டர் முக்காடு போடாமல் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பவர் முக்காட்டில் இல்லை, பவர் முழங்கால் இல்லை. பவர் எதில் இருக்குன்னா ரெவலேஷனில் இருக்குது, வெளிப்பாட்டில் இருக்குது, உங்கள் புரிதலில் இருக்குது. தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்னு தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணால் நடக்கும். ஆமென்.